அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள், மரண கண்டம் இது ஜோதிடத்தால் குறிப்பிட முடியுமா? பொதுவாக நம்ம இதை சொல்கிறது இல்லை. ஒரு மரணத்துக்கொப்பான அவஸ்தைகள், கண்டங்கள் அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் வரும்போது அதனுடைய ஆய்வுகளை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையில் சமீபத்தில் வந்த ஒரு ஆண் ஜாதகம், அவருடைய வயது மூப்பு அப்படிங்கிறது 24 வயது அடைஞ்சிருந்தார். ஸோ அவருடைய ஜாதகத்தில் இந்த தசாபுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும், லக்னம் அப்படிங்கிற விஷயமும் எந்த அளவுக்கு ஆழமாக ஒரு ஜோதிடத்தில் வேலை செய்து அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இந்த நபருடைய ஜாதகத்தில் லக்னம் விருச்சிக லக்னம், தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்றது சந்திர தசை, செவ்வாய் புத்தி, குரு அந்தரம் நடந்துட்டுருக்கு. இந்த விருச்சிக லக்னத்திற்கு சந்திர பகவான் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அந்த சந்திர பகவான் இருக்கிறார். அப்போ லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தசை இந்த ஜாதகருக்கு ஆயுள் சம்பந்தமான விஷயங்களில் கேள்வியாக வருகிறது. கோச்சாரத்தில் குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால ஓரளவு அவருடைய ஆயுள் கொஞ்சம் பாதுகாப்பான நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் புத்தி நடக்கிறதுனால, இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடக ராசியில் பலமில்லாத ஒரு நிலையில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, செவ்வாயும் ஆயில்யம் சொல்லக்கூடிய ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். ஸோ இதுவும் ஒரு பலமில்லாத நிலை. இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தரத்தை நடத்தக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா, அவர் மகர ராசியில் நீச்சமான நிலையில் உத்தராடம் 2ஆம் பாதத்தில் நிற்கிறார். நீங்கள் பார்த்த உடனே இந்த ஜாதகத்தில் ஒரு ஆயுள் கண்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு பிறகு கடகத்தில் இருந்து செவ்வாயை நெருங்கும்போது, அந்த அந்தரநாதன் சொல்லக்கூடிய குருவை பார்க்கும்போது, லக்னத்தையும் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு விதமான ஆத்ம விடுதலை அல்லது அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக நம்ம ஆயுள் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கணிதத்தினுடைய அடிப்படையில் நம்ம கூற முடியும். ஆனால் அனைத்தையும் படைத்து, அனைத்தையும் உருவாக்கி, அனைத்தையும் வாழ்வதற்கு தேவையான சூழ்நிலையும் மரபையும் கொடுக்கிறது இந்த இயற்கை, இந்த இறைத்தன்மை. ஸோ அதனால் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இறுதி தீர்ப்பை அந்த இயற்கையிட்ட மட்டுமே இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு ஆய்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.